ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், bonjour mes amis, எல்லாருக்கும் வணக்கம். இந்த லெசனில் நாங்கள் நெகட்டிவ் ஃப்ரெஞ்ச் சென்டென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவேன்டா les phrases négatives, les phrases négatives, negation in French. அப்படி இருந்தால் என்ன? What does that mean? ஃபர்ஸ்ட் இந்த மீனிங்கை நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன், அப்புறமா தமிழில் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ negation in French இருந்தால் a negative sentence allows you to express disagreement, make contradictions, or deny the happening of an event or action. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் ஒரு சென்டென்ஸை நெகட்டிவாக ஆக்கணுமெண்டா இந்த few commonly used negative words தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், no, not, nothing, never, no one, none, nobody, and nowhere. ஸோ நீங்கள் இப்படியான வார்த்தைகள் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணிங்களா ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறும். ஸோ இதை பெட்டராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தமிழில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு பசிக்கிறது. ஸோ இங்கிலீஷில் ஐ எம் ஹங்க்ரி. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நீங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணும் வந்தால் எனக்கு பசிக்கவில்லை, ஐ எம் நாட் ஹங்க்ரி. ஸோ தமிழில் பசிக்கிறது பசியிலேருந்து மாறும். அண்ட் இங்கிலீஷில் ஐ எம் ஹங்க்ரி என்ற வசனம் வந்து ஐ எம் நாட் ஹங்க்ரி என்று மாறும். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ எம் ஹங்க்ரி பிகம்ஸ் ஐ ஆம் நாட் ஹங்க்ரி ஆஸ் அ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ அந்த நாட் அந்த ஆட் பண்ணிக்க ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக ஆகும். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் அவர் பள்ளிக்கு செல்கிறார். ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸாக மாறிக்க அவர் பள்ளிக்கு செல்லவில்லை. He is going to school becomes he is not going to school. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், நெகட்டிவ் சென்டென்ஸில் எக்ஸாம்பிள். ஸோ இனி வந்து ஃப்ரெஞ்சில் எப்படி ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றலாம் வந்து இனி பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணுமெண்டா இந்த ரூல் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஒரு சென்டென்ஸுக்கு தான் இது அப்ளை ஆகும். பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நாங்கள் இன்னும் ஒரு லெசனில் பார்ப்போம். ஸோ ஃப்ரெஞ்சில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக நீங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றணுமெண்டா 2 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெட் கலரில் சிவப்பு கலரில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் ந, NE, ந, அண்ட் பா, PAS, pa. So, ne and pa. So, normally ஒரு சென்டென்ஸில் ஒரு verb இருக்கும். அந்த வேர்புக்கு முன்னாலாம் ந வரும் அண்ட் வேர்புக்கு பிறகுதான் பா வரும். ஆனால் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன், அந்த வேர்ப் வந்து ஒரு வவலை ஸ்டார்ட் பண்ணிக்க N apostrophe தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். Not NE ந, but N apostrophe. ஸோ முதல் தமிழில் யூஸ் பண்ண எக்ஸாம்பிளை இப்போ ஃப்ரெஞ்சில் யூஸ் பண்ணுவோம். எனக்கு பசிக்கிறது. ஸோ அதை நீங்கள் ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுறதா j'ai faim, j'ai faim. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த சென்டென்ஸில் வர்ற வேர்பை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணோன்னே நீங்கள் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸை ஆட் பண்ணலாம். இந்த வசனத்தில் AIA இதுதான் வேர்ப். அண்ட் இந்த வேர்ப் வந்து ஒரு வவலை ஸ்டார்ட் பண்ணுறதால, லெட்டர் ஏ ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதால N apostrophe தான் அதுக்கு முன்னால் நாங்கள் ஆட் பண்ணணும். அண்ட் அதுக்கு பிறகு பா. ஸோ je n'ai pas faim, je n'ai pas faim. அண்ட் நாங்கள் செகண்டாக யூஸ் பண்ண எக்ஸாம்பிள் தமிழில் அவர் பள்ளிக்கு செல்கிறார், he is going to school. இது நாங்கள் எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்லுவேன்டா il va à l'école, il va à l'école. அண்ட் இதில் வர வேர்ப் வந்து வா. ஸோ இதை நாங்கள் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக மாற்றிக்க அந்த வாக்கு முன்னாலும் அண்ட் பிறகுதான் அந்த வேர்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ il ne va pas à l'école, il ne va pas à l'école. Third example, je parle français, je parle français. அப்படின்னா நான் ஃப்ரெஞ்ச் பேசுவேன், I speak French. அண்ட் இதில் வர வேர்ப் வந்து parle. ஸோ அதுக்கு முன்னால் ந வரும் அண்ட் அதுக்கு பிறகு தான் பா வரும். Je ne parle pas français, je ne parle pas français. I do not speak French, நான் ஃப்ரெஞ்ச் பேச மாட்டேன். And last example, nous mangeons des fraises, nous mangeons
des fraises. அப்படி இருந்தால் we are eating strawberries. நாங்கள் strawberries சாப்பிடுகிறோம். And இதில் mangeons தான் verb. So negative sentence வந்து nous ne mangeons pas des fraises. Nous ne mangeons pas des fraises. Okay, friends, that's it. See you soon with the next lesson. But please don't forget to like, comment, and subscribe. Miga nandri, merci beaucoup.